போன முறை நம்ம பார்த்ததுக்கு ஞாபகம் இருக்குதா? காரல் ஆப்பிள் அவருடைய போட்டோ காட்டுனேன். ஸ்டோரிஸ் சொன்னேன். புரோக்கன்னஸ்ல இருக்கிறவங்களுடைய ஸ்டோரிஸ். பிதாவை போய் சொல்ல போனாலும் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடவுள் எப்படி இருப்பாரு? அவர் ஒரு அப்பான்னு சொன்னா எப்படி இருக்கும்? கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேதனைகள் அவ்வளவு இருக்கு. ஆனா நொறுங்குண்டு போன இருதயத்துக்கு அவர் சமீபமா இருக்காரு அப்படின்னு போன முறை நாம பார்த்தோம். இந்த முறை அதை கண்டினியூ பண்றேன். ஆயத்தமா இருக்கீங்களா? இன்னும் நம்முடைய பிதாவை நிறைய ஏரியாக்கள்ல ஆழங்கள், நம் இருதயத்துல ஆழத்துல அவர் அப்பாவா அனுபவிக்க வேண்டிய இடங்கள் இருக்கு. ஆனா அதை அனுபவபூர்வமா அனுபவிக்க முடியாம இருக்கிறதுக்கு நம்ம மனதுல நிறைய தடைகள் இருக்கு. பொதுவான தடைகள். அதுல பிரதானமான ஒரு தடை என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற உணர்வு பூர்வமான காயங்கள். சொல்லுங்க. பிதாவை நான் அறிய முடியாத இடங்கள் எனக்குள்ள இருக்குதா? அறிஞ்ச இடமும் இருக்கு, அறியப்படாத இடமும் இருக்கு. நீங்க அறிஞ்ச இடங்கள் எல்லாம் எப்படின்னா, உணர்வு பூர்வமான காயங்கள். அங்க நாம என்ன பண்ணிருக்கோம்? ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனா பிதாவை அனுபவபூர்வமா இன்னும் அறிய முடியாமல் இருக்கிற நிறைய இடங்கள் இருக்குதா? இருக்கு. அதுக்கு காரணம் உணர்வு பூர்வமான காயங்கள். இந்த உணர்வு பூர்வமான காயங்கள் பெரும்பாலும் ஒரு தழும்பு டிஷ்யூ, ஸ்கார் டிஷ்யூன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ்ல ஸ்கார் டிஷ்யூ. ஒரு தழும்பு போல ஒரு டிஷ்யூவா இருக்கும். அது உருவாகி அவரை நம்ம அப்பாவாக முழுமையா அறிவதற்கும் நம்புவதற்கும் நம்ம இருதயத்தை உடனே அலோவ் பண்ணாது. தயக்கத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். ஏன்னா இந்த ஸ்கார் டிஷ்யூ இருக்கு. அப்படின்னா என்னன்னு போட்டோல காட்டுறேன் பாருங்க. காயப்பட்டுச்சா? உங்களுக்கு காயம் மாறிச்சா? ஆறிச்சு. ஆனா இந்த ஸ்கார் டிஷ்யூன்னு சொல்றது தழும்பாக மாறி என்னது? உள்காயங்கள். இது ஆறி போயிருந்தாலும், இது ஒரு நாள் காயமா இருந்தது தானே, ஆனா ஆறி போயிருக்கு. காயம் ஆறிட்டு, ஆனா தடயத்தை விட்டுட்டு சென்றிருக்கு. இதுதான் உணர்ச்சியின் காயங்கள். ஒரு காயம் ஆறும்போது அந்த இடத்துல ஒரு தழும்ப உருவாக்கும். அந்த தழும்பு பாருங்களேன், முன்ன இருந்தது போல அந்த இடத்துல உங்க பாடியில கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. முன்ன அந்த இடத்துல இருந்த மாதிரி தோல் இருக்காது இப்ப. ஆனா காயம் மாறிட்டு, ஆனா அடையாளம் அப்படியே இருக்கு. அந்த இடம் சில நேரங்கள்ல உணர்ச்சி குறைஞ்சதா இருக்கும். தொட்டு பார்த்தா கொஞ்சம் கடினமா இருக்கும். அந்த இடத்துல தோல் முன்னாடி மாதிரி மென்மையா இருக்காது. இழுத்து பார்த்தா கூட இழுப்படும் தன்மை இருக்காது. இறுக்கமா இருக்கும். இருக்கா உங்களுக்கு பாடியில வித்தியாசம் தெரியுதா? ஸ்டிஃப்னஸ் இருக்கா? முன்னாடி இந்த தோல் போல இல்ல, கடினமா இருக்குல்ல. அதே போலதான் உள்ளத்துல இருக்கிற காயங்கள் ஆறிய பிறகும் முன்ன போல நம்முடைய இருதயம் இலகுவாக அதை ஏற்றுக்கொள்ளாது. அதுல ஒரு கடினம் இருக்கு. புரியுதா? ஆனா அதான் அன்பை ஏற்றுக்கொள்றதுக்கு நாம ரொம்ப தயங்குறோம். அது வேற, பிதாவோட அன்பை நாம நம்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். அதனாலதான் இந்த சத்தம் எப்போதுமே வருது. என்ன யாரும் நேசிக்க மாட்டாங்க. என்ன யாரும் உண்மையா நேசிக்க மாட்டாங்க. என்ன எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு கடைசியில டிஷ்யூ பேப்பர் மாதிரி என்ன எரிஞ்சு போடுறாங்க.
என்ற தவறான நம்பிக்கைகள் நமக்குள்ள உருவாகுது. நம்பிக்கைகள் இருக்கு, ஆனா அது உருவாகி இருக்கு. இந்த மாதிரி தழும்புகள் கிஷுவா இருக்கனாலதான் நம்ம உணர்வுகள்ல அவர் அப்பாவா பாக்குறதுல நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அது நம்மளை தடுக்குது. ஏன்னா அந்த இடத்துல உணர்ச்சி இல்லை. பயப்படுறோம், நடுங்குறோம். நான் எடுத்துட்டு இப்ப புது உறவு இருக்காங்க, கூட பேசுங்க. இவங்களோட அறிமுகமானால அண்ணன் இதுக்கு முன்னாடி இப்படிதான் அறிமுகப்படுத்தி வாங்கிட்ட சமத்தையா திரும்ப இன்னொருத்தவங்களோட பேச சொல்றாங்க, பழக சொல்றாங்க. ஹெல்த்தி பவுண்டரிஸ் வைங்க. மன்னிக்கிறது ஒண்ணு, ஒப்புரவாகிறது இன்னொன்னு. நான் உங்களுக்கு பொதுவா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, போக போக உங்களுக்கு புரியும். இப்படியே எங்க வாழ்க்கை முடிஞ்சிராது. இந்த விஷயங்கள்ல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வேதத்துல அநேக சம்பவம் வந்தாலும் நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்து சொல்ல வேண்டியது சவுல் ராஜா இருக்காருல்ல. சவுல் ராஜாக்கு ஒரு 2 மகள்கள் இருந்தாங்க. சில சரித்திரங்கள்ல இன்னொரு மகள்கள் இருந்திருக்காங்க, பேர் குறிப்பிடலன்னு இருக்கு. பட் ஓகே, பைபிள்ல ஒரு 2 மகள். அதுல 2வது மக பேர் தான் யாரு? மீகால். அவளுடைய இருதயம் காயப்பட்ட ஒரு இருதயம், நொறுங்கி போன ஒரு இருதயம். போன முறை நான் பேசினேன், நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்ட இருதயத்தோட வாழ்ந்துடாதீங்க நீங்கெல்லாம். நான் உங்களை வெளியே கூப்பிடுறேன், தம்பி, தங்கச்சி, ஐயாமா, தேவ பிள்ளைகளா இருக்கே உங்களை. ஒரு நொறுங்குண்ட இருதயம், காயப்பட்ட அந்த மனநிலை ஒருத்தவங்களோட லைஃபை எவ்வளவு பாதிக்குது என்பதற்கு இங்க சில விஷயங்களை பார்க்கணும். மீகால் சின்ன வயசுல இருந்து அமைதி இல்லாத ஒரு குடும்ப சூழ்நிலையில வளர்ந்தது. அவங்க அப்பா யாரு? ராஜா. பொறுமை இல்லாத ஒருத்தர். சவுல நீங்க பாத்தீங்கன்னா பொறுமையே இருக்காது. பொறுமை இல்லாத அப்பாவினிடத்தில் வளர்ந்தவர். எப்போதுமே அவருக்குள்ள என்ன இருக்கும்? பயம், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். இதுக்குள்ளதான் பிள்ளைங்க வளர்றா. பாக்குறீங்களா நிறைய விஷயங்கள். அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வருது. என்னெல்லாம் மக ஃபேஸ் பண்ணிருப்பா. எப்போதுமே கோபமாதான் இருக்கு. அடிக்கடி கோபப்பட்டு கடுமையா நடந்து கொள்ளுற அப்ப. கோபம் வெடிச்சா போதும், அந்த இடமே என்ன ஆயிரும்? பாதிக்கப்படும். நீங்க நினைச்சு பாருங்க, எங்கெல்லாம் உங்க அப்பாவா இருக்கலாம், நீங்க நம்பின நபர்களா இருக்கலாம், அவங்க கோபம் வெடிக்கும் போது நீங்க அதுல பலியான தருணங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. அந்த கோபத்தை உங்க மேல காட்டுறது. அந்த கோபம் வரும்போது அவங்க எடுக்கிற தீர்மானங்கள்ல பிள்ளைகள்னு கூட பார்க்க மாட்டோம், நம்ம மக்கள்னு பார்க்க மாட்டோம். சில நேரங்களில் ஸ்கேப் காடா, அதாவது பழியாக்கிடுவோம் அவங்க லைஃபையே நாங்க என்ன பண்ணிடுவோம். நீங்க பாத்திருக்கீங்களா? சின்னதுல தமிழ்நாடுகள்ல எல்லாம் பாத்துருவீங்க, இந்த சூது விளையாடுவாங்க மரத்துக்கு கீழே எல்லாம், கார்ட்ஸ் எல்லாம், சீட்டு விளையாடும் போது அந்த தோல்வியில எல்லாம் வச்சு வச்சு இப்ப உள்ள கோபம் கடைசியில இருக்கிற சொத்தெல்லாம் வச்சு மனைவி, பிள்ளை, குடும்பம் எல்லாத்தையும் வச்சிருவாங்க. இந்த மாதிரி குடும்பத்துக்கு வாக்குப்பட்டு போன மனைவி, இந்த மாதிரி குடும்பத்துல பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா என்ன ஆகுறது? இந்த மாதிரி குடும்பத்துல இருக்க பிள்ளைகளுக்கு அப்பானா எப்படின்னு இருக்கும்? அவங்ககிட்ட போயிட்டு தேவன் எப்படிப்பட்ட ஒரு கடவுள் அப்பான்னு. இதுல இருக்கவங்க எல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்குள்ள எல்லாம் எவ்வளவு தகப்பன்மாருடைய காயங்கள் இருக்கு அப்படின்னு. தேவ மனிதர்களாகவும் இருக்கீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு இந்த ஸ்கார் டிஷ்யூன்னு சொன்னேன், டீப்பஸ்ட் பெயின்ஸ், உணர்ச்சி இல்லாத இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல உணர்ச்சியை வர வைக்கிறதுக்கு தான் நாம் என்ன சொல்றோம்? மாமிசத்தின் கிரியைகள் ஆகிய அப்படின்னு சொல்ற காரியங்கள் எல்லாம், அடிக்ஷன், இதெல்லாம் பண்ணும். ஆனாதான் இந்த லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன்ல, ஒரு கப்புள்ல அந்த கணவன் மனைவிட்ட போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன போது அப்புறம் என்கிட்ட சாரி கேட்கிறாங்க. அவரை எனக்கு முன்னாடி எப்படி ஒரு பிக்சரா தெரியுதுன்னா,
இந்த பயணம் எல்லாம் நான் போயிட்டு இருக்கனால, பிதாட அன்பின் இதயத்தை நான் உணர்ந்தனால, பெரிய ஆளா தண்டிக்க தோணல. அவருக்குள்ள இருக்க அந்த இளம் பருவம், சிறு நபரா எனக்கு அவரை பார்க்க தோணுது. அவர் மனைவி கிட்ட பொய் சொல்றதுக்காக அவர் நடித்த அந்த நடிப்பின் விதங்கள் எல்லாம் ஒரு குழந்தையா, ஒரு மகனா பார்த்து, இதெல்லாம் நீ கிடையாது. இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட வேணாம். உன்னையும் கஷ்டப்படுத்தி மத்தவங்களை நான் உன்னை அரவணைக்கிறேன். பார்க்க அந்த ஸ்கார் டிஷ்யூஸ்ல வந்து நான் உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் நான் பண்றேன். இப்ப பாங்க, மீகாலுடைய விஷயத்துக்கு வா. தாவீது தான் எதிர்காலத்துல ராஜாவாக போறான்னு சவுலுக்கு தெரியும். இப்ப இந்த பொண்ணு யார்கிட்ட வளர்றா? அவங்க அப்பா. கோபம் வெடிச்சாலே அதுக்கு பலியாக்குறது யாரு? பிள்ளைகள். அதுலயும் சொல்லிட்டாரு, அத மூத்தவளை நான் உனக்கு கட்டித்தாரேன். யார்கிட்ட? தாவீது கிட்ட. ஆனா கட்டி கொடுக்கல, தூக்கி யார கொடுத்துட்டாரு? ரெண்டாவது மகள் மீகால தூக்கி கொடுக்குறாரு. தாவீது எதிர்காலத்துல அவர் ராஜாவாக வருவான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை ஒண்ணுமே இல்ல ஆக்கணும், அவனை கொண்டு போடணும்னு சொல்லி அவன் மேல பொறாம கொண்டு அவனை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறாரு. யாரு? கோபக்கார அப்பா சவுல். நீ பெலிஸ்தியர்ல 100 பேரை நீ கொண்டனா என் மகள்ல ஒருத்திய நான் உனக்கு திருமணம் பண்ணி வைப்பேன். அதுல பிளான் என்ன? தாவீதை என்கரேஜ் பண்றதோ ரசிக்கிறதோ இல்ல. பெலிஸ்தேர் 100 பேரை அவன் கொல்ல மாட்டான், தாவீதை கொன்றுவாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? அந்த முயற்சியில தாவீது 200 பெலிஸ்தியர்களை கொண்டான், அவர் போட்ட அந்த சூழ்ச்சியில. அதனால சவுல் வந்து 2வது மக மீகால தூக்கி மனைவியா கொடுக்கிறார். அவ எப்படி வாக்குப்பட்டு போறா பாருங்க. அவட உணர்வுக்கு மதிப்பில்ல. ஆனா அந்த பொண்ணு தாவீத நேசிக்கிறா. நல்ல பொண்ணு, நேசிக்கிறா. இப்ப திரும்பி சில காலத்துக்கு பிறகு அவங்க அப்பாட கோபம் வெடிக்குது. அப்பாட கோபம் வெடிக்கும் போது இப்ப காப்பாத்துறது யாரு? தாவீத மீகா. அப்ப தாவீத என்ன பண்றோம்? ஒரு முறை பயங்கரமா கோபம் வீட்டுல இருக்கும்போது ஆள் அனுப்புறான், அனுப்பி தாவீத பிடிக்கணும் அப்படின்னு. சவுல் ராஜா கோபம் வெடிச்சா நமக்கு தெரியும் தானே, என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் நமக்கு தெரியாது. அப்படியே எல்லா உறவையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கோமா ஸ்டேஜ் ஆயிரும் நமக்கு. அப்புறம் தான் இறங்கி வந்து, ஐயோ நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அந்த மாதிரி கோபம் வெடிக்கும் போது தாவீத கொல்ல சொல்றான், கொல்றதுக்கு திட்டம் போடுறான். ஆனா மீகால் காப்பாத்தி அனுப்புறா. இப்படியே நடக்கும்போது ஒரு முறை தாவீது அங்க இருந்து போயிட்டாரு. இப்ப கல்யாணம் கட்டி இருக்காரு பாருங்க. புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. பல வருஷம் ஆனனால இப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு? மீகால தூக்கி இன்னொருத்தனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறாரு. பால்தி பக்லீஸ் என்ற ஒரு நபருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. 1 சாமுவேல் 25:44. இது சவுலுடைய என்னது, ஒரு அரசியல் ஒரு நடவடிக்கையா தான் இது இருக்கு. ஆனா தாவீது என்ன பண்றான்? திரும்பவும் அந்த வசனத்தை வாசிங்க. சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் எனும் தன் குமாரத்தியை காலி மூரானாகிய லாயீசின் குமாரனான பெல்திக்கு கொடுத்தான். பிள்ளைய தூக்குறான், கோவப்படுறான், தூக்கி தாவீதுக்கு கொடுக்குறான். அவளை வச்சு பெட்டு கட்டுறான். இப்ப தாவீத கொலை செய்ய வழி பண்ணி அவன் ஓடணும்னு தூக்கி இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்குறான். எப்படி வாழ்க்கை பாருங்களேன், பெண்களின் வாழ்க்கை. ஆனா தாவீது கிட்டத்தட்ட ஓடி போய், சரியா நமக்கு வேதத்துல இத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 10 வருஷம் கழிச்சு தாவீது, இப்ப இவரும் இறந்துட்டான்ல,
ஆனோன ராஜாவாகி தான் மனைவிய திரும்பவும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வருவான் தாவீது. 2 சாமுவேல் வாங்க 3ஆம் அதிகாரம் 13-16. இப்ப புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு கிட்டத்தட்ட 10 வருஷம். போய் இன்னொருத்தனை திருமணம் பண்ணி இதுக்குள்ள சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு, நான் பேசலாம். பட் அது இன்றைக்கு என்னுடைய நோக்கம் அல்ல. அவளுடைய மீகாட வாழ்க்கை, அவ எதை ஃபேஸ் பண்ணிருப்பா, சில சரித்திரங்கள்ல அதை என்னவா சொல்றாங்க, யூதர்கள் என்ன நம்புறாங்க, எபிரேயர்கள். நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வரேன். இதுல 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கு ஸ்நானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாசியின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்தில் இருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகுரீம் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டிருந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றார். அவன் திரும்பி போய்விட்டான். புருஷன் அழுந்துட்டு வாராரு. எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க 2 பேரும். அவன் உண்மையா நேசிச்சான். அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு. தாவீது இப்ப அப்பா தூக்கி இப்படி கொடுக்குறாரு, இவன் இன்னொரு கட்டினவன் பிரிச்சு நீ என்கிட்ட பிடுங்கி கொண்டு வா. அவ யாரு அந்த பொண்ணு? அவ நிலதான் என்ன? அதனால அவ வாழ்க்கையில ஆண்களை எப்படி நினைச்சிருப்பான்னு பாருங்க. ஒரு சதுரங்க காய போலவே செஸ் போர்ட்ல இருக்க மாதிரி, இங்க போ, இதை விட்டு இதை நடத்து. அப்படி அவளை இயக்குனதா அவ நினைச்சிருக்கலாம்ல, நடத்தி இருக்க மாதிரி. ஆண்களை என்னன்னு நினைச்சிருப்போம். இவட மனசுல அவ்வளவு ஏமாற்றம். உங்களால உணர முடியுதா? பெண்களுக்கு முடியுதா? நினைச்ச இடத்துக்கு அப்பாவும் கோவப்பட்டு வெடிச்சா ஒரு மாதிரி நகர்த்துறாரு. சரி, புருஷன் 1வது மனைவி தாவீதினுடைய புருஷனும் சரியான ஒரு அக்கறை பராமரிப்பு சொல்ல முடியாது. அவரை நேசிச்ச அளவுக்கு தாவீது அவன் மேல அன்பு வச்சிருந்தாளா என்பது கேள்விதான். ஏன்னா அவளுக்கு பிறகு இன்னும் மனைவிகள் இருக்கு. ஆனா அவர் இவளையும் பிடுங்கி எடுத்துட்டு வர்றாரு. அந்த உறவுல இருந்து ஏமாற்றம், வலி, கோபம் இதெல்லாம் சேர்ந்து அவ இருதயத்துல என்னவா இருக்கு? கசப்பா மாறி இருக்கு. ஒரு நாள் கர்த்தருடைய பெட்டி வருது எருசலேமுக்கு. ஓ, இப்பதான் இந்த கதையா அப்படின்னு யோசிப்பீங்க. வரும்போது தாவீது கர்த்தருக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா ஆடுறான். ஆனா மீகா ஜன்னல் வழியா பாக்குறான். அதை பார்த்துட்டு தாவீது அவன் மதிக்கல, அவ உள்ளத்துல இகழ்ந்தாள். அவ மதிக்கல்ல, இகழ்ந்தாள்னு நமக்கு தெரியும். அவ அப்படி பேசினா, அவ சரியில்லை பேசினது, கர்த்தர் அடிச்சாரு, நொறுக்கினார் எல்லாம் சொல்றோம். அவட கதை நெரேட்டிவ் ஒரு நாள் யாரும் பேசினது இல்லையே. தாவீது வீட்டுக்கு வந்தோன்னு மீகால் கேலி செய்யறா தாவீத. ஏன் கேலி செய்யறாலாம் இப்ப தெரியுதா? 2 சாமுவேல் 6:20 வாசிங்க. சும்மா சொல்ல முடியாது. தாவீத ஒரு காலம் நேசிச்சவ, இப்ப கேலி செய்யற அளவுக்கு அவட இருதயம் இருக்குன்னா பாருங்களேன். வாசிமா. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உடைத்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். வேலைக்கார பெண்கள் முன்னாடி எல்லாம் தன் உடம்ப காட்டிட்டு ஆடிட்டு வராரு அப்படின்னு சும்மா ஒரு கோபத்தால் அவ பேசலைங்க. அவளுடைய உள்ளத்துல நீண்ட காலமா ஒரு காயம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து இப்ப வெடிக்குது.
அவளால மன்னிக்க முடியல. ரெண்டு சாமுவேல் 6:23. அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. உடன்படிக்கை பெட்டிக்கு விரோதமா பேசினதால கர்த்தர் அவரை இதை அடைச்சாரு. ஒரு முறை நான் வேதாகம கல்லூரியில படிக்கும்போது 18 வயசுல ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்காரு. சிலர் இதை நம்புறாங்க, சொல்றாங்க, தாவீது கோபப்பட்டோ நீ அப்படியே சொல்றியா, வாரிசு ஓ மூலமா நான் பெற்றெடுக்க மாட்டேன்னு அன்று முதல் தாவீது கோபப்பட்டு அவளுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் மாதிரியும் ஒரு கண்ணோட்டம் சொல்றாங்க. உன் கூட நான் சேரவே மாட்டேன் தாம்பத்திய உறவை வச்சு. சிலர் நினைச்சிடக்கூடாது, இல்லையா அவ கணவன் மனைவியா அவங்க கூட ஒருத்தர கல்யாணம் கட்டி வாழ்ந்தா, அப்ப உடல் உறவு வச்சு கொண்டு இருந்தா புள்ள பிறந்திருக்குமே, அப்ப இவகிட்ட மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்குன்னு இல்ல. சரித்திரத்துல சில விஷயங்களை, அதாவது வேத வல்லுநர்கள் அதை பேசும்போது சொல்றாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் கணவன் உயிரோட இருக்கும்போது இன்னொருத்தன் இவன் அவ்வளவு தூய்மையான ஒரு மனுஷனா இருந்திருக்கான், தாம்பத்திய உறவை வச்சு கொள்ளல, தாவீது உயிரோடு இருக்கனால. நடுவுல ஒரு பட்டயம் வச்சிருக்காங்க, 2 பேரோட பெட்டுக்கு நடுவு. இங்கிட்டு வந்தா அந்த பட்டயம் என்ன வெட்டட்டும், நீ நெருங்கினா வெட்டட்டும்னு. ஆனாதான் அழுந்து கொண்டு வரான். இவ்வளவு தூய்மையா நான் வெயிட் பண்ணேனே இவளோட வாழ அன்போடு. ஆனால் அவள்கிட்ட ஆரம்பத்திலே மலட்டு பிரச்சனை இருக்குல்ல, அங்க அதோட எல்லாம் நம்ம வச்சு பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் சொல்றாங்க, இது அரசியல் சூழ்ச்சி, இப்ப தாவீதுடைய பிளான் கூட இப்படி இருக்கலாம். இப்ப மீகால் மூலமா பறக்கிறது யாருடைய பேரு? சவுல்ட பேரு. அரியணைக்கு வாரது. இப்படி எல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா நாம பேசிட்டு இருக்க விஷயத்துல என்னன்னா, நிறைய காரியங்கள் சொல்லலாம். நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, சவுலின் குமாரத்தி மீகாலுக்கு அவர் மரிக்கும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அவ இவ்வளவு கஷ்டமா இருந்திருந்தாலும், நான் சொன்னேன்ல ஆரம்பிக்கும் போது, பரலோகம் பார்க்கிற விதம் நம்மளை காட்டுனா அவ தாவீதை மன்னிச்சிருக்கணும். ஏன்னா அது அவளுக்கு நல்லது. அந்த மன்னிப்பு அவ இருதயத்தை குணமாக்கி இருக்கும். அது அவளுக்கு தீமை செஞ்சு கொள்ளக்கூடாது. அவ எதை தெரிஞ்செடுத்தா? மன்னிப்பு, மன்னிக்காம இருக்கிற கசப்பு. இதுல எதை நான் சூஸ் பண்ணுவேன்னு கேட்டா அவ கசப்பை தெரிஞ்செடுத்த. அதன் விளைவாக அவ வாழ்க்கையில ஒரு விதமான வறட்சி. இப்படிதான் நம்ம லைஃப்ல இந்த கசப்பு, தீமையா நமக்கு நாமளே செய்யற தீமைகள், கோபங்கள், இதனால நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம லைஃப்ல நாம தடுத்து வச்சிருக்கோம். சில நேரங்கள்ல நான் கசப்பை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, மன்னிங்கன்னு சொல்லும்போது, பல வருஷமா வைத்தியர்கள்ட்ட போகாத நோய்கள் எல்லாம் குணமாகிருக்கு, குழந்தைகள் தங்கி இருக்கு, ஜனங்கள் விடுதலையாகி இருக்காங்க. உபவாசித்து செபித்து மாறாதது கூட, பொருத்தனை பண்ணி மாறாததுகள் கூட அவங்க மன்னிச்சு இருதயத்துல இருந்து சுதந்திரமா மன்னிக்கிற தீர்மானம் எடுத்தோன்னே அருமையான அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்துல அவங்களுக்கு. இந்த ஃபைனான்ஸ் இப்படி பிளாக் ஆகுது, சரீரத்துல இப்படி இருக்கு, என் சூழல் அப்படி இருக்கு. ஒருவேளை நான் இன்னைக்கு சொல்லும் போது நீங்க யோசிச்சுட்டு பார்க்கணும், இந்த காலகட்டத்துல பலர் இந்த மீகால போல நவீன காலத்துல நவீனமான மீகால்கள் இருக்காங்க. உள்ளத்துல காயங்களோடு வாழ்றாங்க. குடும்பத்துல ஏற்பட்ட காயங்கள், நிராகரிப்பு, அநீதி, ஏமாற்றங்கள் அவங்களுடைய இருதயத்தை ரொம்ப கடினமா மாற்றி வச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு நான் சொல்றது, இதுல இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் சொல்றது, உங்க கதை மீகால்த கதையை போல முடிய வேண்டியது இல்லை. இந்த இடத்துலதான் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்முடைய பரலோக தேவன், நம்முடைய அப்பா தம்முடைய அன்பினால காயப்பட்ட உங்க இருதயங்களை குணமாக்க, அந்த இருதயத்தை புதுப்பிக்க, மீண்டும் அது ஒரு முழுமையான இடத்துக்கு கொண்டு வர இப்ப விரும்புறாரு. காயத்தை பிடிச்சிட்டே நான் இருப்பேன்னா அது நாமள ஒரு சிறைப்படுத்தி சிறைக்குள்ள வச்சிருக்கிறது. நீங்க மன்னிக்கிறது,
உங்க பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம், தேவ ஊழியர்களா இருக்கலாம். அவங்க செஞ்சது சரியா, அதனால சரின்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. அது எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க உங்களை பொறுப்பெடுங்க, உங்களை நேசிங்க. உங்க மன்னிப்பு, நீங்க மன்னிக்கிறது தேவனுடைய குணப்படுத்தலை இப்போ உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். உங்க வாழ்க்கைக்கான குணப்படுத்தலின் கதவை திறக்கும். எந்தெந்த ஏரியால திறக்கணுமோ அங்கெல்லாம் திறக்குங்க. இருதயம், டிக்ஷனரியில இருதயம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவரின் ஆழமான உள்ளத்தை அத்தியாவசிய பகுதி. அதுதான் அவருடைய உண்மையான தன்மை. அதுதான் அவருடைய சிந்தனைகள், விருப்பங்கள் மற்றும் குணாதிசயத்தின் மைய பகுதி அப்படின்னு இருதயத்தை சொல்றாங்க. அப்ப நாம ஃபாதர்ஸ் ஹார்ட்னு சொல்லும் போது, ஹார்ட்னா என்னன்னு சொன்னேன். அப்ப நாம பிதாவின் இதயம் அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை சொல்ல வாரோம்? மேல என்ன சொன்னா? ஹார்ட்னா என்னன்னு, ஒருவரின் ஆழமான உள்ள அத்தியாவசியமான பகுதி. அவருடைய உண்மையான தன்மை என்ன, அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன. அப்ப ஃபாதர்ஸ் ஹார்ட்னு நாம சொல்லும் போது கடவுளின் உள்ளம் என்ன, ஆழமான உள்ளம் என்ன, அவருடைய அத்தியாவசிய பகுதி என்ன, அவருடைய உண்மையான தன்மை என்ன, அவருடைய சிந்தனைகள், விருப்பங்கள் என்ன, குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா தேவன் உண்மையில யார்? அவருடைய அடிப்படை குணம் என்னவா இருக்கு? சிந்திங்க. ஃபாதர்ஸ் ஹார்ட்னா, ஹார்ட்னா என்னன்னு சொன்னேன். அப்ப ஃபாதர்ஸ் ஹார்ட்னா அது உண்மையான தன்மை என்ன? பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியுது. ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு தேவனை ஒரு இரக்கமுள்ள, ஒரு மன்னிக்கும் அன்பான ஒரு தந்தை உள்ளம் இருதயவராக காட்டினார். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த அன்பும் உள்ளவர். நான் கேட்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் செய்யாத துரோகமா? அவருக்கு இந்த மனித குலம் அவருக்கு செய்யாதத நமக்கு மற்றவங்க பண்ணிட்டாங்களா? சிலுவையில அவருக்கு பண்ணாததை பண்ணிட்டாங்களா? ஆனாலும் அங்கேயும் அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த அன்பும் உள்ள ஒரு தந்தையாக இருக்கிறாரு. அந்த சுவாபத்தை இயேசு வெளிப்படுத்தினார் இந்த பூமியில. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுல இருக்கீங்க ஜானலி, தபிதா, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கு, ஆண்டா, ஜான்ஸ். உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து அப்பா கடவுள்னா எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்ல போறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு அப்பா கடவுள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாரு கேட்டிருக்காங்களா உங்க பிள்ளை? நினைச்சு பாருங்க. அந்த கேள்வி கேட்டாங்கன்னா நிச்சயமா தெரியும். கொஞ்ச நேரம் அப்படியே யோசிப்போம். நீங்க என்ன சொல்லலாம்? அப்படியே அமைதியா இருப்போம். என்னத்த சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் வந்து கேட்டா, ஆனா இப்படி நினைச்சிடக்கூடாது. என் புள்ள கேட்டது குழந்தைத்தனமான கேள்வி அப்படின்னு நினைக்க கூடாது. நானும் நீங்க குழந்தைதான் கேக்குது. ஆனா அந்த கேள்வி தரமான கேள்வி. உலகத்துல இருக்க பல பெரியவர்கள் பதில் தேடும் ஒரு கேள்வியை தான் அந்த பிள்ளை என்கிட்ட கேட்டிருக்கு. மகான்கள் என்று சொல்லப்படுகிறவங்க கேட்கிற. ஆனா இதே கேள்வியை பெரியவங்க இப்படி கேட்காம வேற விதமா கேட்கலாம். ஆனா அடிப்படை ஒன்றுதான். என்ன அவங்க கேட்பாங்க? ஒரு கடவுள் இருந்தா அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? புள்ள என்ன கேக்குது? கடவுள் எப்படி இருப்பார்? கடவுள் எப்படி இருப்பார்? ஆனா பெரியவங்க கேட்டா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் எப்படி இருப்பார்? ஒன்றுதானே. அப்ப புள்ள கேட்டதும் இன்றைக்கு உலகம் தேடிக்கிட்டு இருக்கிறது ஒன்றா இல்லையா? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை போல என்ன போல கடவுள் இந்த உலகத்துல ஏதோ ஒரு எல்லைக்குட்பட்ட ஜீவன் அல்ல. அப்படிதான் பைபிள் நமக்கு சொல்லுது, வேதம் சொல்லுது. ஆனா அவர் அப்படியே ஒதுங்கி போகாம அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை நாம அறிந்து கொள்ளணும்னு மிகவும் இலகுவா தெளிவா நாம புரிந்து கொள்ளக்கூடிய வழியில நம்மகிட்ட அவரை வெளிப்படுத்தி இருக்கார். புரியுதா? ஏதோ எல்லைக்கு அப்பாற்பட்டவோ ஏதோ ஒரு ஜீவன் அப்படின்னு நினைச்சிட முடியாது.
அவர் தெளிவா இலகுவா நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. யோவான் 1:18 வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்காரா இல்லையா? வெளிப்படுத்தியிருக்காரு. தேவனை ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவனுமே கண்டதில்லையா? அப்படிப்பட்டவர். ஆனா நம்மேல் அன்பு கூர்ந்து தம்மை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜோயமும் லவீனாவும் வந்து என் 2 மகள்களும் என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? இந்த வசனம் தான் பதில் எனக்கு. ஜோய, லவீனா என்ன கேள்வி கேட்டோம்? கடவுள் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? பெரியவங்க கேட்கிறான், கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லான ட்ரூத் என்னன்னா, கடவுள் பார்ப்பதற்கு இயேசுவை போல இருப்பார். Like Jesus. ஏன்னா இயேசு தானே சொல்லியிருக்காரு யோவான் 14:9 வாசிச்சு தான் காட்டுங்களேன். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டவன். தேவன் எப்படி இருப்பார்? பிதாவாகிய தேவன் இயேசுவை போல இருப்பார். இயேசுதான் மனித உருவில் வந்த தேவன். அவர் மூலமா தான் நாங்க பிதாவினுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆழமான அழகான உதாரணங்கள் வேதத்துல இருக்கு. அதுல ஒண்ண நான் உங்களுக்கு காட்டட்டுமா? நான் பேசிட்டு இருக்கிறது புரியுதா? வேற எங்கேயோ இருக்கீங்களா? இல்ல இருதயத்துல அது சிந்திக்க தோணுதா? இருதயத்துல உணருதா? ஏன்னா நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்க. ரொம்ப பிரேஷியஸான டைம். வேதத்துல சில தாய்மார்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிட்ட சிறு பிள்ளைகளை கொண்டு வராங்க. அவங்கள ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு. ஆனா கடவுள் இயேசுனா இப்ப நாங்க யாருன்னு பாக்குறோம். இனிமே இயேசுவை பார்க்கும்போது நீங்க பிதாவை நல்லா அனுபவிக்கணும். இயேசுவின் செயல்கள்ல பிதாவை பார்க்கணும். முன்னாடி இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன் ஃபாதர் சாட்ல. இப்ப இவங்க இப்படி பிள்ளைகளை கொண்டு வரும்போது ஸ்ரீஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைகளுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டார்? நேரம் செலவிட மாட்டார். பிள்ளைகள் என்பது அவர் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவன் பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரா? நேரம் செலவிடுவாரா? அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு யாரு? இயேசு. பிதா பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார், ஆழமாய் நேசிக்கிறார். இயேசு அவர்களை கண்டித்தார். சீஷர்களை கண்டித்து சொன்னார், அவங்கள கொண்டு வாங்கன்னு சொல்லி, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். இதுல இயேசு யாருடைய இதயத்தை வெளிப்படுத்துறாரு? பிதாவுடைய இதயத்தை வெளிப்படுத்துறாரு. பிதாவை வெளிப்படுத்துறாரு. இப்ப பிதா சிறு பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டாராம்? ஒதுக்கி தடுக்க மாட்டார். அதனாலதான் தேவ தூதர்களையே கொடுத்திருக்காரு. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிதாவை தரிசிக்கிறார்கள். அவங்களை அற்பமா என்னாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசு பிள்ளைகளை தம்மிட அழைத்து ஆசீர்வதிக்கத்தான் சொன்னாரு. நான் ஒரு செய்தி எடுத்தேன். அவர் ஆசீர்வதிக்க மட்டும் இல்லைங்க, தொட்டு தழுவி அவங்களுக்கு நேரம் செலவிட்டு அவங்களை ஆசீர்வதித்து தன் அன்பை அவங்களுக்கு காட்டினாரு. கேட்டதை பார்க்கலும் செய்யறாரு. ஆசீர்வதிக்கத்தான் கேட்டாங்க, ஆனா அவர் தொட்டு ஆசீர்வதித்தார். பிதா தொட்டு ஆசீர்வதித்தார். அவர் பிள்ளைகளை ஒரு தொந்தரவா பார்க்கல. அவங்க மேல எவ்வளவு அழுக்கு இருந்திருக்கும், அதை பத்தி அவர் கவலைப்படல.
அவங்களுடைய சிறிய உலகத்தை அவர் இதயத்துல இருந்து மகிழ்ச்சியா மதித்தாரு. பிதா அண்ட சராசரங்களை படைத்தவர் அந்த தேவன் இந்த பிள்ளைகளை மதிக்கிறார். அவங்க உலகத்தை மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்றார். இதுதாங்க பிதாவின் இருதயம். நாம நினைச்சிடக்கூடாது தேவன் எங்கேயோ இருக்க ஒரு கொடுமையானவரு, தொலைவுல இருக்காரு. இல்ல 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 இல்ல, அது நமக்கு யாரோ சொல்லி கொடுத்தது. தப்பா அவரை காட்டிட்டாங்க. அவர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, என் மகனே, என்ன உன்கிட்ட தப்பா நிறைய பேர் சொல்லி காண்பிச்சுட்டாங்க, ஆனா அது உண்மை இல்லை. நான் உன்னை நேசிக்கிற தந்தை. உன் காயங்களை, உன் பயங்களை, உன் பலவீனங்களை நான் அறிந்திருக்கிறேன். அத்தோடு நான் உன்னை அணைச்சி கொள்ளுவேன், உன்னை ஒதுக்க மாட்டேன். ஜீசஸ் வந்து சின்ன பிள்ளைகளோட இருக்கும்போது அவங்கள மடியில தூக்கி வச்சிருந்தா பிள்ளைகள் மூக்குல என்ன வந்திருக்கும்? பிள்ளைகளை பத்தி தெரியல, மூக்கெல்லாம் ஒழுகும், சளி. ஆனா அது எதுவுமே பொருட்படுத்தல. ஏன்னா அவருடைய குணமே என்னன்னா, இளையகுமாரன் சம்பவத்துல அவன் நாற்றத்தோடு வரும்போது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? கழுவி அணைப்போம். ஆனா அவர் அணைத்து கழுவுகிறார். அவருக்கு அதெல்லாம் பொருட்டு கிடையாது. அவருக்கு இவன் என் சாயல், என் ரூபம். பிள்ளைகளுக்குன்னு நேரம் ஒதுக்குறாரு. அவங்களை அன்போடு ஏற்றுக்கொள்றாரு. இதுல நீங்க ஒரு முக்கியமான உண்மை அறிஞ்சிருக்கணும்ல. தேவன் சிறு பிள்ளைகளுக்கே நேரம் ஒதுக்குறாருன்னா, இந்த ஸ்கிரீன்ல இருக்கவங்க, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவருக்கும் அவர் நேரம் ஒதுக்குகிறார். குவாலிட்டி டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண விரும்புறார். உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தின் மேல அவர் அக்கறை காட்டுறார். ரொம்ப பொறுமை உள்ளவரா இருக்கார். எப்படி தெரியுங்க? எனக்கு இயேசுவை தெரியுங்க, அதனால பிதாவை தெரியும். ஏன்னா அவர் இயேசுவை போலவே இருக்காரு. இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். மற்றொரு நாள் ஒரு மதிய நேரம் இயேசு ஒரு கிணற்று அருகில போறாரு. அங்க போனா ஒரு சமாரிய பெண்ணை பாக்குறாரு. சிறு பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணதை பாத்தீங்க. போன முறை பாத்தீங்க, நறுமுண்ட இருதயத்துக்கு சமீபமா இருக்கிறாரு. இந்த முறை இந்த பெண்ணு கிட்ட போறாரு. யாரு போறா? இயேசு போறாரு. ஆனா யாரு போறா? பிதாவின் இதயம். சமாரியர்கள் வந்து யூதர்களால வெறுக்கப்பட்டவங்க. இயேசு யூதன். அதை எதுவுமே பொருட்படுத்தலைங்க. ரெண்டாவது பாருங்க, அது பேரியர், பிரிவினை. ரெண்டாவது, பெண்கள் அந்த காலத்துல சமுதாயத்தால இரண்டாவது நிலை மனிதர்களாகவே பார்க்கப்பட்டாங்க. தொடக்கூடா, தீட்டு, நுழையக்கூடா, வரக்கூடா, ஒதுங்கு. இன்றைக்கு இன்னும் சில மதங்கள் அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் இரண்டாம் நிலைக்குரியவங்க. கேட்டுக்கோங்க, பெண்களே இரண்டாம் நிலைக்குரியவங்களா இருந்திருக்கீங்க. உங்க லைஃப்ல பிதாவின் இதயம் எப்படி இருக்கு என்பதை நீங்க புரியணும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே பலவீனமானவங்க மாதிரி கருதுறது எப்படின்னா, ஆன்மீக விஷயத்த, ஆவிக்குரிய விஷயத்த புரிந்து கொள்றதுக்கு திறனே அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இயேசு மாத்துனார்ல. முதலாவது பழைய ஏற்பாட்டுல, ஆதிகாமத்துல சுவிசேஷம் பெண்ணுக்குத்தான் சொல்றாரு. உன்கிட்ட இருந்து நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏவாள்கிட்ட மீட்பையே உன் மூலம் கொண்டு வாரேன். உன் வயிற்றுல இருந்து பிறக்கும். உயிர்த்தெழுந்தோல முதல்ல சொன்னது, அன்றைக்கு சமுதாயத்துல இரண்டாம் நிலையா ஆன்மீகத்திலேயே ஒரு தெளிவில்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு பெண்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த பெண்ணுகிட்ட சொல்றாரு, நீ போய் உன் சகோதரருக்கு சொன்ன உயிர்த்தெழுதல் செய்தியை முதல்ல பறைசாற்றியது ஒரு பெண். பிதாவின் இதயம் தெரிகிறதா?
உலகத்துல இருக்கிற பெண்களுடைய பார்வைய அவர் எப்படி மாற்றி உலகம் பார்க்கிற பார்வை மாற்றுறாரு. அந்த எண்ணங்கள்லாம் இயேசு உடைக்கிறார். இயேசு சும்மா வந்தாருங்க பாவம் மன்னிச்சாருன்னு இல்ல. உங்களை குறித்த எண்ணம், மனித உலகத்துல இருந்த எண்ணத்தை, பெண்களை குறித்த எண்ணத்தை உடைச்சாரு. இயேசு வெளிப்படையா அந்த பெண்கிட்ட பேசுறாரு, சரிசமமா பேசுறாரு. அப்படின்னா அவரை எவ்வளவு மதிக்கிறாரு பாருங்களேன். இது மூலம் நீங்க தெரியணும் பிதாவாகிய தேவன் எவ்வளவு எப்படிப்பட்டவரா தன்னை வெளிப்படுத்துறாரு அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட. அப்ப அங்க உட்கார்ந்து பேசுறது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனா அங்க இருக்கிறது இதயம் யாரு? பிதாவின் இதயம். பெண்களையும் ஆண்களையும் பிதா சரிசமமாக கருதுகிறார். நமது சாயலாகவும் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அதிலே முதலாவது நிலை ஆணும் இரண்டாவது நிலை பெண்ணும் இல்லை. அங்க தெளிவா சொல்றாரு, மனுஷனை உண்டாக்குவாமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டிப்போம். சில ஒழுக்க விஷயங்களுக்காக ஆணிலிருந்து பெண் வந்தனால சில அர்ப்பணிப்பு, உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது அடிமைத்தனம் இல்லை, சரிசமமாய் பார்க்கிறார். ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்ற வெளிப்பாடு பவுலுக்கு இங்கிருந்து வருது. இப்படி ஒரு சமாரிய பெண்ணோட அவர் உட்கார்ந்து இருந்தது மட்டும் இல்ல, அவ உண்மைக்குமே ஒழுக்க கேடானவ. அந்த பொண்ணு சமுதாயத்துல கருதுனாங்க ஒழுக்க கேடான பெண். தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு கிணத்தோரத்துல. இயேசு அதை அறிஞ்சிருந்தாரு. இருப்பினும் யார் என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு இல்லை, அவர் அவளை நேசித்தார். அவளோட பேசணும்னு நினைச்சாரு. அவளோட பேசுறத ஒரு வெட்கமா அவர் நினைக்கல. பேரு கெட்டு போகணும்னு நினைக்க, இவளோட பேசினா என் பேரை நான் இழந்துருவேன்னு நினைக்கல. ஏன்னா அவருக்கு பிதாவின் இருதயம் தெரியும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? ஹபா, பிதாவே தான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? பிதாவின் இதயம். அந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுதுன்னு பவுல் சொல்றார். மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அவளோட பேசுறது? ஒண்ணுமே நினைக்கல. சொல்ல போனா அவளோட பேசுறத அவர் ரொம்ப விரும்புறாரு. சீஷர்கள்லாம் போய் சாப்பாடு எடுக்க போயிட்டாங்க. இவர் பேச விரும்புறாரு அவர்கிட்ட. அதனாலேயே சமாரி வழியாக போனார். சமாரியா வழியா போகணுமா? ஆமா, அந்த வசனங்களை எடுத்து பாருங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு அவளோட பேச அப்படின்னு போறாரு பாருங்க. ஆண்களோட தப்பான தொடர்புக்கு அறியப்பட்ட இந்த பெண்ணு, இந்த பெண்ணு கிட்ட என் மக பிதா நான் நேரம் செலவழிக்கணும், உண்மையான அன்பு அவளுக்கு காட்டணும்னு நேரம் ஒதுக்கி இருக்காரு. அந்த கன்வர்சேஷனை பார்த்தா அவக்குள்ள இருந்து பிகு 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 பிகுன்னு கடின இதயம், கசப்பு ஒரு பக்கம் வெளிப்படுது. ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை கலந்து ஒரு பேச்சு பேசுறா பாருங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுல ஒரு நையாண்டித்தனம், சில நேரம் கிண்டல், நகைச்சுவை எல்லாம் அதுல இருக்கு. ஓ அப்படியோ பாருங்களேன். கடினமா பிதாவோட பேச முடியுது, கிண்டல் அடிக்க முடியுது, நகைச்சுவையா பேச முடியுது, ஏளனமா அவ பேசுறா. மற்ற மதத்தெல்லாம் ஒரு விதமா ஏளனமா பேசுறான். ஓ தெரியுமே நீங்களாம் மலையில அப்படி இப்படி எல்லாம். பிதாவோட பேசுறாங்க, பிதாவின் இதயத்தோட பேசுறாரு. இயேசு பிதாவை வெளிப்படுத்துறாரு. பிதா அந்த இடத்துல அக்கினியை கொண்டு வந்து என்கிட்டயா நீ பேசுற, உன் நாக்கு அப்படியே போகட்டும்னு சொல்லல. ரொம்ப சந்தோஷமா அவளுடைய இருதயத்தை கண்டு பேசுறாரு. அவருடைய சூழ்நிலையை மாற்ற அவர் விருப்பம் கொண்டிருந்தார். அவன் நேசிக்கப்பட்டவளா இருக்கணும், உணரணும்னு சொல்லி, அவ அரவணைக்கப்பட்டவளா உணரணும்னு சொல்லி அவளை நான் தனித்துவமா நடத்துறேன். என் கண்மணி, என்னால் நீ மறக்கப்படுவதில்லை, உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் மகளே, நான் உன்னை விட்டு விலகல, கைவிடலன்னு அவ உணரணும்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு தான் அன்பு அங்க ஊற்றுறாருங்க. அதனாலதான் அவ ஓடி போயிட்டு அந்த பட்டணங்கள்ல போயிட்டு சொல்றா, நான் மெசியாவை பார்த்தேன், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன், ஆனா அவர் அங்க இப்படிதாங்க அவரை நான் பார்த்தேன். என்னை பத்தி எல்லாமே சொல்றாரு. இதுக்குதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்க உண்மையில தேவன் யார்
என்பதை நீங்களும் நான் புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய அன்புள்ள பிதாட்ட நம்மளை அழைத்து செல்லணும் உறவுக்குள்ள. இயேசுவை பார்க்கும்போது நீங்களும் நானும் அவருக்குள்ளாக பிதாவின் இருதயத்தை பார்க்கிறோம். அவர் தூரத்துல இருக்கிற தேவன் அல்ல, நம்மை அறிந்து நம்மை நேசித்து நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிற ஒரு அன்பான அப்பா. அந்த பிதாட அன்பை நான் அந்த அன்பை உணர்றதுக்கு, அந்த அன்பை சம்பாத்தியம் பண்றதுக்கு என்ன செய்யணும், என்ன சாதனை செஞ்சா நான் அந்த அன்பை சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணுதான், நீங்க அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் ஏற்கனவே உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். செஞ்சு செஞ்சு சாதனை படைச்சு இல்ல, இதுக்கு மேல அவர் உங்களை நேசிச்சு அவருடைய நேசத்தை புரியணும்னு ஒன்னும் பண்ணாங்க. You are sons and daughters. நீங்க மன கசப்போடு காயத்தோடு உங்க வாழ்க்கையை முடிக்க வேணாம். அப்பாவின் இடத்துல திரும்புங்க, அப்பாவின் அன்பின் இடத்துல திரும்புங்க. Find your home. உங்க வீட்டுக்கு திரும்ப, உங்க வீட்டை கண்டுபிடிங்க. அந்த வீடு என்ன? என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்களும், நான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு இயேசு சொல்றார். இந்த இடத்துல இருந்துதான் நீங்க இந்த பூமியில வாழணும். அனாதைகள் என்ற இடத்துல இருந்து இல்ல. I am not an orphan, but I am a son. I am a daughter of God. இந்த வெளிச்சம் உங்களுக்கு புரிய புரிய புரியதான் நீங்க நித்திய ஜீவன் வாழ்க்கையில வாழ ஆரம்பிக்கிறீங்க. யோவான்ல வாசிச்சிருக்கோம்ல, இப்ப எடுக்க வேணாம், 17:3 அறிவதே நித்திய ஜீவன். நான் உங்களுக்காக பொதுவா ப்ரே பண்ணுவேன். இன்றைக்கு நீங்க என் கூட சேர்ந்து இந்த ப்ரேயர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பண்றீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிறு பிள்ளைகள் அவர் கையாண்ட விதம், சமாரிய பெண்ணை கையாண்ட விதம், எவ்வளவு நெருக்கமா இருந்தாரு. ஆசீர்வதிக்க கொண்டு வந்தாங்க, சீஷர்கள் தடுத்தாங்க, அவர் அவங்களை கடிந்து கொண்டார், தொட்ட ஆசீர்வதித்தார். சமாரிய பெண்ணோட எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண. அதனாலதான் இந்த ஜேர்னில இந்த ஒவ்வொரு மாசமும் நடக்கிற சந்திப்புல நம்ம நிஜமான பிதாவை, நமது ஆண்டவரும் மூத்த சகோதரம் ஆகிய கிறிஸ்து இயேசு அறிந்த விதமாக நாம் அறிஞ்சு கிறிஸ்துவுக்கு நிகரான குமாரத்துவத்துல நாங்க வளரும். உங்க இருதயங்கள் குணமாக்கப்படணும் பிதாவின் அன்பினால். நீங்க அப்பாவின் அன்பை ஆழமா அனுபவித்து குமாரத்துவத்தின் இதயத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற சொத்துரிமையையும் மகிழ்ச்சியுடன் அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு அருமையான தருணமா இந்த மாதாந்திர கூடுகை இருக்கும் உங்களுக்கு. அதுக்குதான் நான் கூட்டுறேன். இதுக்கு நீங்க ஒவ்வொரு முறை வரும்போது நீங்களும் வாங்க, உங்க கூட இருக்கவங்களையும் கூட்டிட்டு வாங்க. நீங்க கூட்டிட்டு வாரது எதுக்குன்னு இப்ப புரியுதா? இப்ப நம்ம பேசின இந்த விஷயம், அப்பா நான் உங்க கூட தரமான நேரம் ஒதுக்குறேன், எதுக்கு இப்படி பேச? இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஹெவன்லி ஃபாதர். தகப்பனை பற்றிய விட ப்ரே பண்ணுவோமா? இந்த வரிகளை சொல்லுங்க கூட. எங்கள் அன்பான பிதாவே, இயேசு என்ற நாமத்திற்காக நன்றி. எங்களை எப்போதுமே உமது மாறாத அன்போடு நேசிப்பதற்காக உமக்கு நன்றி. அப்பா, நாங்கள் என்ன பெரிய காரியம் செய்தாலும் இப்பொழுது நீர் எங்களை நேசிப்பதை விட அதிகமாய் நேசிக்கப் போவதில்லை. அதே போல என்னிடம் எந்த குறை இருந்தாலும் நீர் என்னை நேசிப்பதை குறைத்து போடுபவர் அல்ல.
உம்முடைய நிபந்தனையற்ற அன்புக்காக உமக்கு நன்றி பிதாவே. இன்று எங்களுடைய எல்லா பலவீனங்களோடும் காயங்களோடும் உம்மிடம் வருகிறேன். நான் எதற்கு தகுதியற்றவன் என்ற எண்ணம், மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்ப்பது, எங்களை நாங்களே நிரூபிக்க போராடுவது, எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறேன். சில நேரங்கள்ல அன்பான தந்தையாக பார்க்க முடியாம என்னை எப்போதுமே தண்டிக்கிற கோபமான நியாயாதிபதியாக தவறாக நினைத்துட்டேன். அப்பா, தயவு செய்து என்னுடைய அந்த தவறான எண்ணத்தை, சந்தேகங்களை உங்க பேரன்பால மாற்றுங்க. நீர் உண்மையில எப்படிப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்க பிள்ளையாகி என்ன பார்த்து மனமகிழ்கிற ஒரு அன்பான தந்தையா நீர் எப்பொழுதும் இருக்கிறீர் என்று என் இருதயத்தை உணரச் செய்யுங்க. என்ன நான் வெறுக்கிற எண்ணத்துல இருந்து என்ன விடுதலையாக்குங்க. நீங்க பார்க்கிற விதமா பார்க்காம என்ன நான் தாழ்வா பார்க்கிற இடத்துல இருந்து என்ன விடுதலையாக்குங்க. என் மேல நான் கனிவா இருக்கணும், நீங்க என் மேல கனிவா இருப்பது போல. நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீரோ அது போல நானும் என்ன நேசிக்க, மற்றவங்களை நேசிக்க எனக்கு சொல்லித்தாங்க, கற்றுத்தாங்க. இயேசுவே, நீர் எங்களை நேசித்த அந்த அன்பு என் பிதாவின் அன்பு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளில உம்முடைய அன்பை நான் முழுசா பெற்றுக்கொள்ள விரும்புறேன். நான் முழுமையானவன், முழுமையானவள், நான் போதுமானவன், போதுமானவள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு இப்ப உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையும் நானும் உங்க பார்வையில மதிப்பு மிக்கவங்களா இருக்கிறேன் என்ற உண்மைய நான் இப்போ உணர ஆரம்பிக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் உம்முடைய அன்பின் நிழலில் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ நீங்க எனக்கு அருள் தந்திருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் என் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நீங்க பிளஸடா ஃபீல் பண்ணது, உங்களுக்குள்ள தேவன் என்ன பேசினாரு, ஆவியானவர் என்ன சொன்னாரு, என்ன நடந்துச்சு, நீங்க மன்னிக்கிற விஷயத்த சொன்ன அதை செக் பண்ணி பாருங்க. நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சுகம், உங்களுக்கான மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்குன்னு அந்த டெஸ்டமனியை நான் கேட்க விருப்பப்படுறேன். God bless you. Have a good day. Take care.